ஒரு ட்ரெய்லர்ல அப்படியே மிரட்டி விட்டுருக்காரு மணிரத்னம். ஒரு பக்கம் ஆண்டவர் கமலஹாசன், இன்னொரு பக்கம் எஸ்டிஆர் சிம்பு. ரெண்டு பேரும் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த வேலையை பக்காவா முடிச்சுட்டு ரொம்ப கான்பிடென்டா ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்திருக்க மாதிரி தோணுது ட்ரெய்லரை பார்க்கும்போது. அதுலயும் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்ப இது எந்த மாதிரி கதையா இருக்கும் அப்படின்னு யாருக்குமே புரியல. ஆனா இப்ப கிளியரா ஒரு கேம் செட் பண்ற மாதிரி எஸ்டிஆர் வெர்சஸ் கமல் ஃபேஸ் ஆஃப் தான் இருக்க போகுது அப்படின்றத அழகா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுல கமலஹாசனுடைய அந்த எங்கர் வெர்ஷனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த டைலாக்ஸ் எல்லாம் வருது பாருங்க, கமலோட டைலாகா இருக்கட்டும், எஸ்டிஆர் சொல்றது இனிமே நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைலாகா இருக்கட்டும், எல்லாமே எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்க ரொம்ப ரசிச்சீங்க? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ட்ரெய்லரை பார்த்தோன்னே பயங்கர பிளாஸ்ட். எனக்கு எடிட்டர் எங்கேயா காலக்கூடியா உனக்கு காலில் விழுந்து கும்பிடணுயா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான எடிட்டிங். யூஸ்வலாக அந்த எடிட்டிங் எங்கேயுமே அமையாது. லைக் இப்போ கேஜிஎஃப்ல நான் அந்த எடிட்டிங் பார்க்கும்போது ஒரு மாதிரி மிரண்டேன். ஃபர்ஸ்ட் டைம் கேஜிஎஃப் எடிட்டிங் பார்க்கும்போது எனக்கு அப்போ ஐடியாவே இல்லை. அந்த ட்ரெய்லர் லான்ச்ல நம்ம பார்க்கும்போது என்னடா வேற மாதிரி ஒரு மிரட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு. பட் அந்த ஒரு ஃபீல் எனக்கு தக் லைஃப்ல அந்த எடிட்டிங்ல பார்க்கும்போது எனக்கு பயங்கரமா இருந்துச்சு. யூஸ்வலாக மணிரத்னம் படத்துல அப்படின்னும் போது ஆக்ஷன் சீக்வன்ஸ் கம்மியா இருக்கும், பட் எமோஷனல் வேல்யூஸ் அங்கங்க நிறைய போய்கிட்டே இருக்கும். அது ஒரு கதை சொல்ற மாதிரியே தான் இருக்கும் ட்ரெய்லரையும். இதுல உங்களுக்கு அந்த கதை சொல்லல, லெகசியை பிடிக்கிற, நம்ம முன்னாடி பேசுவோம், அந்த லெகசியை பிடிக்கிற ஒரு விஷயத்தையும் அதுக்கு உண்டான அந்த ராவான ஃபைட்டு, அந்த ராவான ஃபைட்டையும் நீங்க சொன்ன அந்த ஃபேஸ் ஆஃப் எப்படி கொண்டு வந்தாங்கன்னு எடிட்டர் அதை எவ்வளவுக்கு எவ்வளவு சூப்பரா கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த ரெண்டு ஜென்ரேஷனையும் அழகா கொடுத்துருப்பாரு. இந்த ஒரு பக்கம் நாயகன் கமலஹாசன், அதுல ஒரு குட்டி பையன், அதுக்கடுத்து மிடில் வெர்ஷனு, அதுக்கப்புறம் அந்த மிடில் வெர்ஷனுக்கு அப்புறம் கடைசியில வர வெர்ஷனு. ஸோ ஓவராலே பார்த்து அந்த ட்ரெய்லரை செதுக்குன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. உண்மையில ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல ட்ரெய்லர் பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. கரெக்டா அந்த படத்துக்கு என்ன வேணுமோ ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்றாங்கன்னு சொல்லலாம்ல. ஆடியன்ஸுக்கு இந்த படம் இப்படிதான் இருக்க போகுது அப்படிங்கறத ரொம்ப அழகா செட் பண்ணிட்டாங்க. நீங்க அதை டிபிக்கலா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மணிரத்னம் படம்டா அப்படின்னும் போது ஒரு பெஞ்ச் மார்க் ஒன்று செட் பண்ணி வச்சிருப்போம். ஏன் மணிரத்னம் படம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த டிபிக்கல் அந்த நாஸ்டாலஜிக் டெம்ப்ளேட்டே உடைச்சு இது மணிரத்னம் படம் கிடையாது, இது கமல் படம் கிடையாது, சிம்பு கிடையாது, இது ஒரு படம், நீ பாரு எல்லா வருஷனும் உனக்கு வேறும் அப்படிங்கிற மாதிரி. சிம்பு ஃபேன்ஸா நீ என்ஜாய் பண்ணிக்கோ, கமல் ஃபேன்ஸா நீ என்ஜாய் பண்ணிக்கோ, மணி சார் ஃபேன்ஸோ நீ கிளாஸா என்ஜாய் பண்ணிக்கோ, த்ரிஷா ஃபேன்ஸா நீ என்ஜாய் பண்ணிக்க, அபிராமிக்கு இன்னும் ஒரு சில விரும்பாண்டி அபிராமிக்குன்னு ஒரு ஃபேன்ஸுக்கு வா என்ஜாய் பண்ணிக்க. சின்ன சின்ன டீடைல்ஸ் கூட அவங்க பார்த்து ஒரு எடிட்டர் இவ்வளவு பெர்ஃபெக்டா பண்ணியிருப்பாரு அப்படின்னும் போது உண்மையிலேயே ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ இது கண்டிப்பா பார்க்கும்போது ஓவராலா பார்க்கும்போது நமக்கு தெரியுது இது டீம் ஒர்க் தான். கண்டிப்பா கமல் சார் ஒரு 10 வருஷத்துக்கு எடிட்டிங் சொல்லியிருப்பாரு, கரெக்ஷனு. மணி சார் ஒரு 10 வருஷம் எடிட்டிங் சொல்லியிருப்பாரு, சிம்பு சார் இவங்க 2 பேரும் சொன்னாத ஒரு புது ஐடியாலஜி ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஸோ டோட்டலா எல்லாமே உங்களுக்கு அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த கதையோட ஃப்ளோ இதுதான். ஆனா இது என்ன கதை அப்படிங்கிறது நம்மளால இது பண்ணணும். ட்ரெய்லர்ல எல்லா கதையும் சொல்லிட்டாங்க, ஆனா அது என்ன அப்படிங்கிறது நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ட்ரெய்லர் சூப்பரா கொடுத்து வச்சிருக்காங்க. ஆண்டவருடைய ஒவ்வொரு வெர்ஷன் பார்க்கும் போதும் அந்த ஒரு சின்ன பையனோட இருக்க அந்த எங்கர் வெர்ஷனு, அதுக்கப்புறம் அந்த தாடி எல்லாம் வச்சிட்டு இருக்காரு, அதுக்கடுத்து இந்த எஸ்டிஆரோட ஃபேஸ் ஆஃப்னு சொல்லி அந்த ஏஜ் டிஃபரன்சியேஷன் அவ்வளவு அழகா காமிச்சிருக்காங்க. அவருடைய ஏஜ் ஒவ்வொரு கேட்டகரியில பார்க்கும் போதும் நம்மளால இவர் பண்றது அந்த வயசுக்கான கேரக்டர் தான் நம்புற மாதிரி ஸ்கிரீன் பிரசன்ஸ் அவரும் சூப்பரா அதை கொண்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இல்ல அது இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இல்லையா. ஸோ அன்னைக்கு இன்னைக்கு நீங்க மருதநாயகத்தை கொடுத்து இதே 1000 கோடி நீங்க பட்ஜெட் கொடுத்து கமல் சார் வச்சு எடுங்கன்னு சொன்னீங்கன்னா சூப்பரா எடுப்பாரு. இன்னைக்கு டெக்னாலஜி இல்லாத காலத்துல 150 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட்ல அவர் மனுஷன் எஃபர்ட் போட்டு நடிச்சாரு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ டிஏஜிங் வந்துருச்சு. உங்களுக்கு அந்த பாடி மசில் மெமரி இதுக்கெல்லாம் தனியா அதுக்குன்னே செட்டப் வந்துருச்சு. ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துருச்சு. இன்னைக்கு டெக்னாலஜி ஈஸி, நடிக்கிறது தான் கஷ்டம். ஸோ அதை தாண்டி அவர் தனியா தெரியறன்னா அது அவருடைய நடிப்பு மட்டும்தான். இப்போ நாயகன் படத்தோடைய ரெஃபரன்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்ல நீ ஈஸ்வரை காப்பாத்திருக்க அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த கிளீனா வந்துருச்சு. நாயகன் படத்துல வர அந்த சின்ன சக்திவேல் கேரக்டர் இங்க உள்ள வருது. அந்த சக்திவேல் கேரக்டர் ஒருவேளை பெரிய கேங்ஸ்டர் ஒருத்தன் காப்பாத்தி இருந்தா, இல்ல ஏதோ ஒரு இடத்துல காப்பாத்தி இருந்தா, கூட இருக்கிற பையன் மாதிரி வளர்த்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அந்த இடத்துல முதல் பாயிண்ட்ல முதல் வருஷம் நமக்கு அப்படியே தெரிஞ்சுது. ஸோ அந்த இடத்துல அவரோட லுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை தள்ளி விடும்போது இவங்களும் மண்ணை தள்ளி விடும்போது நமக்கு தெரியுது, ரைட்டு இவங்க 2 பேரும் பத்தின கதை தான் இது அப்படிங்கிறத முதல் பாயிண்ட்லேயே கதையை சொல்லிட்டாங்க. இப்போ அதுக்கடுத்து உங்களுக்கு மிடில் ஏஜ்ல காமிக்கிறாங்க. அப்ப 8 அடினா நீ 18 அடி என்ன அப்படின்னு கணக்கு பிள்ளை, ரொம்ப ஜாலியான ஆளு, ஃப்ரீயா பேசுறாரு. அதுக்கு அடுத்த ஷாட்லயே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நான் உள்ள இருந்து பாத்துக்குவேன், அவன் வெளியில இருந்து பாத்துக்கணும். உள்ளன்னா லோக்கல் கேங்ஸ்டர் ஒர்க் எல்லாத்தையும் நான் பாத்துக்குவேன், வெளியில இருந்து அவன் பாத்துக்குவான்னா லைக் சிம்பு இந்த இன்டர்நேஷனல் ட்ரேடிங் அந்த பிசினஸ் எல்லாத்தையும் இவர் தான் பாத்துக்க போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம்.
எப்பவுமே இந்த போட்டி பொறாமைங்கிற 2 விஷயம் எதுல இருந்து தெரியுமா ஆரம்பிக்கும்? கூட இருப்பான் தெரியுமா கொடுக்கு மாதிரி. அதாவது அடிமட்டத்துல இருந்து கூடவே ஒரு கேரக்டர் வந்துகிட்டே இருக்கும். அந்த கேரக்டர் இதுக்கப்புறம் நான் தான்டா நினைக்கும் போது என் பிள்ளடான்னு வந்தா அந்த கோவம் வரும் தெரியுமா? அந்த ஒரு கேரக்டர் போர்ட்ரேலாம் நான் சரி. இப்ப நாயகன் படத்திலே வந்து பாத்தீங்கன்னா இப்போ வேலு நாயக்கர் கூட வந்து டெல்லி கணேஷ் சுத்திக்கிட்டே இருப்பாரு. ஒருவேளை டெல்லி கணேஷ் மாதிரியான ஒரு கேரக்டர் அந்த இடத்துக்கு நான் தானே வரணும், நீ எப்படி வந்து திடீர்னு நிலவு உயிரோட இருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு ஹைட் அண்ட் சீக்ல வச்சுட்டு அப்ப நான் என்ன பண்றது? ஆனா அது வந்து டெம்பரரி தான். ஆனா இதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது, பிரச்சனை வேற. நீங்க அதுல பாத்தீங்கன்னா அபிராமிங்கிற தலைவர் வந்து லிப்லாக்ல இன்னமும் நான் தாண்டா கிங்கு, எத்தனை வருஷம் நான் தாண்டா கிங்கு அப்படிங்கிற மாதிரி தலைவர் அபிராமி அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், அடுத்த ஷாட்ல த்ரிஷா கூட வந்து ஒரு அஃபேர் மாதிரி ஒன்று காமிப்பாங்க இல்லையா? அது ட்ரெய்லர்ல கட் பண்ணிட்டாங்க. மேபி என்னன்னா த்ரிஷாவுக்கும் செம்புக்கும் ஒரு அஃபேர் வரும். இது டானுக்குள்ளே நடக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயம். என்னன்னா அது இந்த லியோ டால்ஸ்டாய்ங்கிற ஒரு பெரிய எழுத்தாளர் இருக்காரு. அவர் ஒரு புத்தகம் எழுதி வச்சிருக்காரு, அண்ணா கரினினா அப்படிங்கிற ஒரு புத்தகம். அதோட கதையே என்னன்னா, ஒரு பெரிய கேங்ஸ்டர் அவருடைய ஒய்ஃபா வருவாங்க. ஒய்ஃபுக்கு ரொம்ப சின்ன வயசு. அப்போ அவங்க விருந்தாளியா ஒருத்த வருவான். ஆனா சின்ன வயசு, அவன் பண்றது இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு ஈர்ப்பு வரும். ஆனா அவர் வந்து என்னன்னா பயங்கர பொசசிவா இருப்பாரு. இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு அஃபேர் ஆயிடும். அஃபேர் ஆன உடனேவும் தெரிஞ்சு போய் அவனை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாரு. இவர் வந்து இவளை காப்பாத்துறதுக்காக அங்க கொலை பண்ண ட்ரை பண்ணுவாரு. ஸோ இது ஃபைனலா என்ன நடக்குது அப்படின்றதான் அந்த ஒட்டுமொத்த நாவலையும் அதுல எமோஷனல் வேல்யூ. எனக்கு தெரிஞ்சு இந்த டானு கேங்ஸ்டரு இந்த பிரச்சனைகள் இது எல்லாமே ஒரு பக்கம் ஒரு ட்ராக்ல போயிட்டு இருந்தாலும் மெயின் கோர் ஆஃப் தி பிரச்சனை என்னன்னா இந்த இல்லீகல் அஃபேர்ல இருக்கிற ஒரு பிரச்சனை. யாரோ ஒருத்தர் அப்படின்றது அது மேபி சிம்புவா இருக்கலாம். இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு. ஆனா இங்க வந்து கமல் ஆல்ரெடி வந்து பயங்கர பாசிட்டிவா இருக்கிற ஒரு கேரக்டர். இப்போ இந்த 2 பேருக்கும் உள்ள வெளியில அந்த பிரச்சனை வரும்போது இதை வந்து வெளியில சொல்ல முடியாம வந்து ஒரு கேம், சீக்ரெட் கேமா 2 பேருமே ஆடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபைனலா அவங்க 2 பேரும் நேருக்கு நேரா நிக்கிற மாதிரியான ஒரு காட்சியா தான் இது முடியும் அப்படின்றத எனக்கு படம் பார்க்கும்போது ஓரளவுக்கு புரியுது. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே சொல்லுவாங்க. இந்த படத்துல எனக்கு தெரிஞ்சு த்ரிஷாவால தான் 2 பேரும் மல்லு கட்ட போறாங்க அப்படிங்கிறது மட்டும் எனக்கு என்னமோ மைண்ட்ல தோணுது. அதே மாதிரி இந்த கிளைமேக்ஸ் ஒரு ஃபைட் ஒண்ணு பாத்தீங்களா, 2 பேரும் நிக்கிற போது 7ஆம் அறிவு சூர்யா மாதிரியே வந்து ஒரு லுக்ல தலைவரும் இந்த பக்கம் சிம்பு நிற்கும் போது எனக்கு டக்குன்னு பார்த்த உடனே ஆளா வந்தான் படத்துல நந்தகுமாரும் விஜயகுமாரும் 2 பேரும் வந்து ஒரு ஃபைட் பண்ணுவாங்க. சூப்பரா இருக்கும் அந்த ஃபைட் சீக்வன்ஸ். அப்பவே சிஜி ஒர்க்லாம் வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் மேஜர் விஜயகுமார் உடம்பு குறைச்சிருக்கணும், நந்தகுமாரும் உடம்பு கூட்டி இருக்கணும். ஆனா அந்த 2 ஃபைட் எடுக்கிறதுங்கிறது இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பம் மாதிரி அன்னைக்கு இல்லாத காலகட்டத்தில் எடுத்திருப்பாங்க. இது அப்படி அழகா கமல் சார் இவங்க 2 பேரும் நின்று இது 2 சிங்கம் அப்படி மோதி நிக்கும் தெரியுமா? அது மாதிரி ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி ஒரு மாதிரி சூப்பரா உள்ள வச்சு பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து தக்லைஃப் டைட்டிலுக்கு முன்னாடி 2 சிங்கம் கர்ஜிக்குறாங்கிறது இங்க வாடா அப்படிங்க இங்க கத்துறது அதை வந்து மேட்ச் பண்ண எடிட்டிங் இல்லையா அல்டிமேட். இதுக்கு மேல எல்லாம் இந்த ஒரு இது போதும் நமக்கு. இன்னும் ஒரு வருஷத்துக்கு தமிழ் சினிமா நல்லா இல்லடாங்க இந்த ஒரு ட்ரெய்லர் போதும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ஷன் அதுல இருந்துச்சு. ஆக்சுவலா படம் அனௌன்ஸ் பண்ணும்போது ஜெயம் ரவி அந்த மாதிரி வேற சிலர்லாம் இந்த ரோல் எல்லாம் பிளே பண்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தானே சிம்பு உள்ள வந்தாரு. இந்த படத்தோடைய என்டையர் ப்ராசஸ்ல ரொம்ப முக்கியமான டெசிஷனா நான் நினைக்கிறது சிம்பு உள்ள வந்ததுதான். ஏன்னா இப்ப இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் ஆஃப் சிம்பு கமல் அப்படின்னு சொல்லும் போது எலிவேஷனே வேற மாதிரி இருக்கு. ஜெயம் ரவி பண்ணிருப்பாரு, பண்ண மாட்டாருன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் சிம்பு பண்ற அந்த வெயிட்டேஜ் இருக்குல்ல, சிம்புக்குன்னு ஒரு மாஸ் இங்க இருக்கு பாருங்க, அது தரமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் அந்த டைலாக் டெலிவரியில இருந்து ஒவ்வொரு ஃப்ரேம்லயுமே சிம்புக்கு ஒரு 2.0 மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இதுக்கப்புறம் அவர் கரெக்டா பிக்கப் பண்ணிட்டாருன்னா அடுத்தடுத்து போயிடலாம் அப்படின்றது. இன்னொன்னு இப்ப லேடி சூப்பர் ஸ்டார் யாருன்ற டிஸ்கஷன் எல்லாம் பெருசா போயிட்டே இருக்கு. என்ன கேட்டா த்ரிஷா தான் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு இருக்கிற எல்லா லீடிங் ஹீரோஸோடையும் பெரிய பெரிய படங்கள்லயும் இன்னைக்கும் வந்து அவங்க ஒரு முன்னணி கதாநாயகியா இருக்காங்க. அவங்களுக்கு பண்ணக்கூடிய ரோலுமே ஒவ்வொரு படத்துலயும் இப்ப டக்குன்னு இப்ப இன்னைக்கு ஏதோ ஒரு மீம் பார்த்தேன் நான், அதுல அந்த கொடி படத்துல தனுஷோட ஒரு ரோல் பண்ணிருப்பாங்க. அது ஒரு யூனிக்கா இருக்கும். அந்த கேரக்டர் வந்து அந்த படத்தை நம்ம டக்குன்னு அந்த போட்டோ பார்த்தாலே நம்மளால சொல்லிட முடியும். அந்த மாதிரி ஒவ்வொரு படத்துலயுமே விண்ணை தாண்டி வருவாயா இந்த மாதிரி ஒவ்வொரு படங்களுமே யூனிக்கா இருக்கு. அதுல இந்த படத்துல இப்ப கமலஹாசன் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான நடிகர், இன்னொரு பக்கம் எஸ்டிஆர், இவங்களுக்கு நடுவுல வந்து ஒரு ஃபீமேல் லீடு வந்து அவங்களுக்கு ஸ்கோர் பண்றதுன்னா சாதாரண விஷயம் இல்ல. அவங்களுக்குமே இந்த படத்துல பெரிய வெயிட்டேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். மணிரத்னம் படங்கள்ல ஹீரோயின்ஸோட ரோலுமே நல்லா இருக்கும். அந்த வகையில அவங்களும் நல்லா பண்ணிருப்பாங்கன்னு ஒரு கான்பிடென்ட் வருது. கண்டிப்பா நீங்க இதுல சிம்பு வந்து 2.0 இல்ல, சிம்பு ஆக்சுவலா வந்து ஸ்கில்டு. நீங்க படத்துலதான் அவங்க 2 சிங்கம் மாதிரி கர்ஜிக்கிறாங்கன்றீங்களா, ரியல் லைஃப்ல யோசிச்சு பாருங்களேன். இப்போ கமல் சார் வந்து சின்ன வயசுல இருந்து களத்தூர் கண்ணம்மாவா
அவர் வந்து 1960s 50sலேருந்து ஆரம்பிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. 1960sலேருந்து ஆரம்பிச்சு உள்ளே வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. இவர் கிட்டத்தட்ட 80sலேருந்து அப்படியே ஆரம்பிச்சுட்டு வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. 3 வயசுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. 3 வயசு 86 87 இருந்து எங்கள் வீட்டு வேளான்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேருந்து அவர் ஆரம்பிச்சிருக்காரு. 2 பேருமே சின்ன வயசுலேருந்து நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 2 பேருமே சினிமாவுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் முழுசாக கற்றுக்கிட்டு உள்ளே வந்திருக்காங்க. 2 பேருக்குமே ஒரு ஸ்டேஜில் ஆட்டிடியூடு ப்ராப்ளம் இருந்துச்சு. 2 பேருக்குமே பெண் ரசிகர்கள் அளவுக்கு அதிகமாக இருந்தாங்க. 2 பேருக்குமே என்ன பிரச்சனை வந்தாலும் சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. 2 பேராலையுமே ப்ரொடியூசர் தரப்புல பிரச்சனை இருந்தாலும் சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இருந்தாங்க. 2 பேருமே ஒரு கட்டத்துல நாங்க சினிமா விட்டுட்டு போறோம்னு சொல்லி போனவங்க. திரும்பவும் 2 பேருமே நீங்க வந்தே ஆகணும்னு சொன்னாங்க. ஒற்றுமைகள் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாருக்கும் அமையாது. இப்போ ஒரு அப்பாசான ஒரு தகப்பசான அப்பனை போல புள்ள அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது வந்து சினிமாவை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேருமே எல்லா இடத்துலயும் கரெக்டா நடிப்பு நீங்க சொல்லுங்க 2 பேருக்குமே. ஸோ உங்களுக்கு 2 பேருமே ஒரு சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் தான். இப்போ இவங்க நடிப்பு உங்க நடிப்புன்னா நீங்க பிரிச்சு பார்க்க முடியாது. 2 பேருமே நடிப்பு சினிமா வந்து எல்லா கலைகளையுமே தெரிஞ்சு உள்ளவங்க, எல்லா கிராஃப்ட்ஸுமே தெரிஞ்சு உள்ள வந்தார்கள். இப்போ இவங்க 2 பேரும் நடிக்க வரும்போது 2 பேருக்குள்ளே ஒரு உள்ளுணர்வு இருக்கும். பொதுவாகவே ஒரு சின்ன உள்ளுணர்வு இருக்கும். சிம்பு நம்மளோட நல்லா பண்ணிடுவாரோ, நம்ம அதோட பெட்டரா ஒன்று பண்ணணும், சார்கிட்ட நம்ம பண்றோம், மரியாதைங்கிறது வேற, சார்கிட்ட ஒன்று பண்றோம், ஆனால் அதோட ஒரு எலிவேஷன் நம்ம ஒன்று பண்ணி காட்டணும். அப்பதான் அவர் வந்து நம்மளை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுவார். ஈகோ கிடையாது, அது ஒரு காம்படிஷன். அப்போ இவர் ஒரு பெர்ஃபார்ம் ஒன்று கொடுப்பாரு, இவர் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. அங்க ட்ரில் மாஸ்டர் மனிதன் சார் இருக்காரு இல்லையா, அவர் ஒன்று யோசிப்பாரு, நீ என்ன பண்ணாலும் பண்ணியா, எனக்கு அது யதார்த்தமா இருக்கணும் அப்படின் போது சும்மா எல்லாத்தையும் ஏத்தி கடைசியில எல்லாத்தையும் அந்த எனர்ஜியை வந்து ஒரு ஃப்ளோல ஸ்ட்ரீம் லைன்ல கொண்டு வந்து ஒரு வேவ் லென்த்ல எடுத்து கொடுக்கும்போது அவரும் சாட்டிஸ்ஃபைடு இவங்களும் சாட்டிஸ்ஃபைடு அப்படின் போது அது ஒரு ஃப்ளோ வந்து அழகா இருக்கும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த டயலாக் இனிமேல் நான் தான் இங்க எல்லாம் அப்படின்னு போது அந்த ஃப்ளோ சொல்லுவார் பாத்தீங்களா, அதுல கொஞ்சம் கூட கண்ணு எதுவுமே பிசுறு தட்டாது, இம்மீடியட்டா அப்படி போகும். இப்போ இந்த சைட்ல வந்து குருதி புண்ணல் படத்துல அப்படி ஜம்ப் பண்ற மாதிரி ஒரு ஷாட் வரும் பாத்தீங்களா, 2 பேரும் ஃபைட்ல. அது அந்த கட்டெல்லாம் பார்க்கும்போது வேற லெவல் கட்டு. குருதி புண்ணல் எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க அந்த ட்ரெய்லர்ல அர்ஜுன் இப்படி ஜம்ப் பண்ற அந்த ஷாட்லாம் வந்து பல பேர் வந்து ரசிச்சாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு பெர்ஃபெக்ஷன் வந்து இருக்கும். ஸோ சிம்புக்கும் இவங்களுக்கு இருக்கு. இப்போ நான் பல தடவை சொல்லியிருக்கேன், சிம்புவும் த்ரிஷாவும் இருந்தாலே அது வேற லெவல் தான். கிட்டத்தட்ட 4 படங்கள் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு படமே ஒவ்வொரு ரகம். ஸோ இந்த படம் வந்து வேற ஒரு எலிவேஷன். கண்டிப்பா வந்து சிம்புவுக்கும் த்ரிஷாவுக்கும் ஒரு டூயட் சாங் இருக்கும். அந்த டூயட் சாங் வந்து அல்டிமேட்டா இருக்கும், அது வேற லெவலில் இருக்கும். கண்டிப்பா அது வந்து மணி சார் எடிட்டிங்ல கட் பண்ணாலும் பண்ணலாம், ஆனா ஒரு நிமிஷத்துக்காக அந்த ஒரு விஷயத்தை பத்தி போட்டிருப்பாரு, இல்லை எங்கேயாவது ஒரு சாங் போடுவாரு. அதை பார்க்கும்போது அடுத்து ஒரு ட்ரெண்டிங்கா கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இவங்களுடைய நடிப்பு இது ஹைலைட்டான ஒரு விஷயம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் மணி சார் வடிவுக்கரசி மேடம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் தான். வடிவுக்கரசி எங்கடா அப்படின்னு தரும்போது, இப்போ ஒரு காலத்துல காந்திமதி அம்மாவுக்கு எவ்வளவு டிமாண்ட் இருந்துச்சோ, ஆட்சி மனோரமுக்கு எவ்வளவு டிமாண்ட் இருந்துச்சோ, அந்த மாதிரி சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட், ஒரு பெர்ஃபெக்ஷன் கொடுக்குற ஒரு ஆர்டிஸ்ட் வடிவுக்கரசி அம்மா. எல்லா ரோலும் பிளே பண்ணுவாங்க. ஸோ அவங்க மணி சார் படத்துல உள்ள வராங்க அப்படின்னா அது கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு சிகப்பு ரோஜாக்கள்ல கமல் சாருக்கு ஆப்போசிட்ல கால் மேல கால் போட்டு உட்காந்து ரொம்ப தென்னாவட்டா ஒரு விஷயம் பேசுவாங்க. பார்க்கும்போது இந்த வடிவுக்கரசியாடா அப்படின்னு தோணும். அதே கமல் சார் படத்துல திரும்ப வந்து ஒரு கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு அப்புறமும் அதே படத்துல ஒரு ரோல் வந்து பண்றாங்க அப்படின்னும் போது எனக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு. பரவாயில்லையே, திரும்ப உள்ள வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஓவராலா இந்த படம் வந்து ஒரு செலிப்ரேஷன் மோட கொடுத்துருச்சு. இந்த தமிழ் சினிமா கொஞ்ச நாளாவே ரொம்ப லேக் ஆகி ட்ராக் ஆகி இன்னும் கொஞ்ச நாள் விட்டின்னு வச்சுக்கோங்க, வென்ஃபேன் டேப்பை ஒட்டி குளுக்கோஸ் எல்லாத்தையும் ஏற்றி அதை தேத்தி விட்டு தான் அனுப்பிச்சுடணும் போல அப்படிங்கிற அளவுக்குள்ள இருந்த இடத்துல மேபி தக் லைஃப் வந்து ஒரு பெயின் ரிலீஃபா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது இருந்துச்சு. அண்ட் அஸ்வெல் த்ரிஷா சொல்லவே வேண்டாம். நீங்க லேடி சூப்பர் ஸ்டார் த்ரிஷாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ டவுட் லேடி சூப்பர் ஸ்டார் த்ரிஷா தான். ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு லேசா அதுல இருந்து அப்படியே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ஜோடி படத்துல வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்திருப்பாங்க சிம்ரனுக்கு. ஜோடி படத்துல சிம்ரனுக்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வருவாங்க. குட் பேட் ஆகலியில் வந்து சிம்ரன் வந்து அதுக்கு வந்து சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டா வருவாங்க. ஸோ அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா டீக்ரேட் பண்ணல, பட் அந்த வளர்ச்சி இருக்கு இல்லையா, அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த உடம்பை மெயின்டைன் பண்றது இருக்கு இல்லையா, அது அவ்வளோ ஈஸி கிடையாது. பெண்கள் அதுவும் மெயின்டைன் பண்றதுங்கிறது அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. ஆல்மோஸ்ட் அவங்க 40+. ஸோ 40+ஐயும் தாண்டி அவங்க உடம்பையும் மெயின்டைன் பண்றாங்க, அந்த ஸ்கின் டோனையும் மெயின்டைன் பண்றாங்க. அஸ்வெல் அவங்க எல்லா ஆர்டிஸ்ட் கூடயும் வந்து ஈஸியா பேர் பண்ணிக்கிறாங்க, நடிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த மென்டல் ஸ்டெபிலிட்டி இருக்கு இல்லையா, அந்த மென்டல் ஸ்டெபிலிட்டி அண்டு அளவுக்கு அதிகமாக கிசுகிசுப்படுறவங்க அவங்க கிடையாது. அங்க இங்க அது இதெல்லாம் கிடையாது. வருவாங்க, நடிப்பாங்க, போவாங்க, அடுத்த படம் இந்த ரேஞ்சிலேயே அவங்க போயிட்டே இருக்காங்க. மேக்ஸிமம் காசிப்ஸ்குள்ளேயே உள்ள வராது அவர் ஆர்டிஸ்ட். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸுமே நீங்க சொன்ன கொடியும் சரி, பொன்னியின் செல்வன்லாம் பாருங்க, எனக்குலாம்
அந்த ஷாட் இன்னும் கண்ணுக்குள்ள இருக்கு சார். ஒரு பக்கம் ஐஸ்வர்யா ராய் இப்படி வருவாங்க, இந்த ஒரு பக்கம் த்ரிஷா வருவாங்க. இவர் 2 பேரும் நிக்கும்போது அது கேமராமேன் அழகா ரசிச்சாரோ என்ன தெரியல. நம்ம இப்படி பார்க்கும்போது யாரா அது 2 பேர்ல அழகா இருப்பாங்க, ஒன்னு சீனியர் இன்னொன்னு ஜூனியர், 2 பேருமே அழகா இருக்காங்க, இதுல யாரையா நம்ம சொல்றது. ஸோ ஐஸ்வர்யா ராய் தான் எப்பவுமே வந்து அழகுக்கு ஒரு ஒரு பெஞ்ச் மார்க் வச்சிருப்போம். அதுக்கு ஈக்குவலான டஃப் கொடுக்குற அளவுக்கு அவங்களும் ஒரு பெர்ஃபெக்ஷன் கொடுத்துருப்பாங்களே. அதை பார்க்கும்போது நமக்கு வாவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எங்க ஊர்லயே இருக்காங்கப்பா அந்த மாதிரி அழகிகளா அப்படிங்கிற ஒண்ணு இருக்குல்ல. ஸோ எல்லாத்துக்குமே தகுதியானவங்க. அதுக்காக லேடி சூப்பர் ஸ்டார் போட்டு அவங்க சொல்லி முடிச்சு போடாம நல்ல நடிகைன்னு சொல்லிட்டு ஏதாவது அவார்டு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இன்னும் இது மாதிரி நிறைய பெர்ஃபெக்ஷன் கொடுப்பாங்கன்னு நான் நம்புறேன். தக் லைஃப் ட்ரைலர் நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.